ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முருங்கைக்கீரை பருப்பு சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். எப்பயுமே பருப்பு சாதத்துக்கு 3 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 1 பங்கு பருப்பு சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம அரை மணி நேரம் அரிசியும் பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, 2 வரமிளகா, 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பருப்புங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கடுகு, நம்ம கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோங்க. சீரகம் நல்லா மணமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்காது. இப்போ நமக்கு ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க, பாதி வந்ததுன்னா போதும். பாதி வேகிற அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துறோம். குழம்பு மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க. நல்லா டேஸ்ட்டான சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நமக்கு டேஸ்ட்டான ஒரு பருப்பு சாதம், முருங்கைக்கீரை சேர்த்துனா பருப்பு சாதம் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.